அருமருந்து. அல்சர் முதல் மூல நோய் வரை ஓட்டும் கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கில் 2 வகைகள் இருக்கின்றன. என்னென்ன தெரியுமா? அந்த 2 கிழங்குகளின் பயன்கள் என்னென்ன தெரியுமா? கருணைக்கிழங்கு உடலை குளிர செய்யும் உணவாகும். அதனால் ஆஸ்துமா இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டுமா? சர்க்கரை நோயாளி, இதய பாதிப்பு உள்ளவர்கள், இரத்த அழுத்தம், ஒவ்வாமை தொந்தரவு உள்ளவர்கள் கிழங்குகள் சாப்பிடுவதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். டாக்டர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கேற்றபடி கிழங்குகளை சாப்பிடுவது நல்லது. 2 வகையான கருணைக்கிழங்குகள் உள்ளன. காரும் கருணைக்கிழங்கு, காரா கருணைக்கிழங்கு என்பார்கள். காரா கருணை பெரிய அளவில் ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படும். மேல்பாகம் கரடு முரடாக இருக்கும். சிலர் சேனைக்கிழங்கு என்றும் சொல்வார்கள். கிழங்கில் காரல் இருக்காது. அத்துடன் மாவு சத்துக்கள், புரத சத்துக்கள், வைட்டமின்கள் அதிகம் உள்ளன. காரும் கருணை நீண்ட உருளை வடிவத்தில் காணப்படும். இது நமிச்சலை தரக்கூடியது. அதனால் நன்றாக வேக வைத்து புளி சேர்த்து சமைக்க வேண்டும். நறுக்கும் முன்பு கைகளில் எண்ணெயை தடவிக்கொண்டு சீவலாம். அல்லது அரிசி கழுவிய நீரில் கருணைக்கிழங்கை வேக வைத்தாலும் நமிச்சல் கட்டுப்படும். பொடிக்கு பதிலாக சிலர் மோர் பயன்படுத்தலாம். ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி ஜீரண உறுப்புகளுக்கும் பலத்தை தரக்கூடியது காரும் கருணைக்கிழங்கு. மூலத்துக்கு மருந்தாக பயன்படுவது இந்த கிழங்குதான். சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கருணைக்கிழங்கு லேகியம் என்றால் படு ஃபேமஸ். வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைந்தவை என்பதால் அல்சரையும் குணப்படுத்தக்கூடியது. கபம், வாதம், இரத்த மூலத்தை குணப்படுத்தக்கூடியது. மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை முற்றிலும் குணப்படுத்த விரும்பினால் கருணைக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வர நிவாரணம் கிடைக்கும். மூல நோய்க்கு மிக சிறந்த மருத்துவ உணவாக இருந்து வருகிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எல்லா வகையான கிழங்குகளையும் தவிர்க்க வேண்டும் என்றாலும் இந்த கருணைக்கிழங்கு மட்டும் சிறிய அளவு எடுத்துக்கொள்ளலாம். முடக்குவாதம் உள்ளவர்கள் வாரம் 2 முறை கருணையை சமைத்து சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கும். இந்த கருணைக்கிழங்கை கொண்டுதான் மாதவிலக்கு பிரச்சனைக்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது. கருணைக்கிழங்கை வேக வைத்து மசித்து 1 ஸ்பூன் எடுத்து வெல்லத்துடன் கலந்து மாதவிலக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் கை கால் வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, தலைவலி நீங்கும். மெனோபாஸ் பிரச்சனையின் போது இழக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் அளவை இந்த கிழங்கு அதிகப்படுத்துகிறது. வெள்ளைப்படுத்தல் பிரச்சனைக்கு சிறந்த தீர்வை இந்த கிழங்கு தருகிறது. தொடர்ந்து கருணை சாப்பிடுவதால் நம்முடைய குடலில் நச்சுக்கள், கிருமிகள், கொழுப்புகள் சேராமல் தடுக்கப்படுகின்றன. இது உடல் எடை குறைப்போருக்கு உதவுகிறது. குண்டுடல் குறைக்கும் கருணைக்கிழங்கு என்றே முன்னோர்கள் சொல்வார்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி மல்லி விதை பொடி 1 ஸ்பூன், வேக வைத்து அரைத்து மசித்த கருணைக்கிழங்கு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பனக்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைக்கவும். இதை வடிகட்டி குடித்து வந்தால் கொழுப்பு கரையுமாம். மூட்டு வலிக்கும், நெஞ்செரிச்சலுக்கும், அல்சருக்கும், இரத்த அழுத்த பிரச்சனைக்கும் மருந்தாகிறது இந்த கருணைக்கிழங்கு. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.